சிறந்த ஒன்றாக காணப்படுகிறார்கள், சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வகையில் ருக்கையா ஆஸ்மி, இன்றைக்கு நீங்க ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறீங்க தானேம்மா? சரி, இன்றைய காலை பொழுதில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பெரியவங்க கூட சின்ன கதையை கேட்க போறாங்க. மழலை மொழியில அழகா சொல்லுங்க பாப்பம். ஆற்றங்கரையும் ஆசமரமும். மரங்கள் அடர்ந்த ஒரு காடு. அந்த காட்டின் இடையே ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றிற்கு தொலைவில் நின்ற மரங்களுக்கெல்லாம் மழை பெய்யும் போது மட்டும்தான் நீர் கிடைக்கும். மற்றைய காலங்களில் தரையில் மிக ஆழத்திற்கு வேரை நீட்டி ஈரத்தை இழுத்துக் கொள்ளும். ஆற்றங்கரையில் இருந்த அரசமரத்திற்கோ ஆண்டு முழுவதும் தண்ணீருக்கு குறைவில்லை. வண்டல் கொழுந்து வந்த நீர் அரசமரத்திற்கு வடிவையும் பொலிவையும் கொடுத்தது. அரசமரம் அகண்டு பெருத்து உயரமாக வளர்ந்து தலை நிமிர்ந்து பூரிப்பாக நின்றது. அரசமரம் மற்ற மரங்களை பார்த்து, நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவர் என்று கூறியது. மற்ற மரங்கள் பேசாதிருந்தன. ஒரு நாள் தொலைவில் உள்ள மலையில் மழை பொழிந்தது. தொடர்ந்து பெருமழை பெய்ததால் ஆறு பெருக்கெடுத்து அவ்வெள்ளத்தால் மண் கரைய கரைய அரச மரத்தால் வேறு ஒன்று நிற்க முடியவில்லை. அப்படியே ஆற்றுக்குள் சாய்ந்து விழுந்தது. வெள்ளம் அரச மரத்தையும் அடித்துக் கொண்டு சென்று விட்டது. ஆற்றங்கரையின் வாழ்வு அவ்வளவுதான் என்று சொல்லி மற்ற மரங்கள் பரிதாபப்பட்டன. நன்றி. வெரி குட் ருக்கையா, அழகா சொல்லி. இதுதான் உண்மையில் கதை கூறல். ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டு அந்த 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 எடுத்துக்கொண்ட விடயத்தை, அந்த புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட விடயத்தை அந்த சொற்களுக்கேற்ப அழகாக நீங்க இப்ப சொன்னீங்க. உங்களோட முகபாவனையை பார்க்கின்ற பொழுது உண்மையில் பெருமிதம் அடைகின்றேன் ருக்கையா. நன்றி ருக்கையா, ஜஸாக்கல்லா ஹைரா. உண்மையில அந்த அந்த ஆசிரியருக்கு நன்றி கூற வேண்டும். கதை கூறல் என்றால் இதுதான் கதை கூறல். அந்த சொற்களுக்கேற்ப உங்களுடைய முகபாவனை வருகிறது அல்லவா? துன்பியல் இன்பியல் அனைத்தும் சார்ந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு எமது முகபாவனையினூடாக கொண்டு செல்கின்றோம் என்பதை முஸ்லிம் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த தரம் 4 மாணவி ருக்கையா ஆஸ்மி அவர்கள் அழகான முறையில் எமது அல்ஃபா யூனிய வானொலியில் இணைந்திருந்து கொண்டு தனது உண்மையான கலை அம்சத்தை கொடுத்திருக்கின்றார். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாம்மா? ஓ, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனம்மா? வெரி குட். தொடர்ச்சியாக நீங்க அல்ஃபா யூனிய வானொலியோடு இணைந்திருக்கணும். இந்த தேசிய கல்வி நிர்வாகம் அல்ஃபா யூனிய வானொலி உங்களை போன்ற சிறுவர்களுக்கு, பாடசாலை மாணவர்கள் எல்லாருக்கும் தமது ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு களத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைத்திருக்க விருப்பமா உங்களுக்கு? அடுத்த முறை என்ன கொண்டு வருவீங்க? இன்றைக்கு கதை கூறல், பிறகு என்ன செய்ய ஆசை பிள்ளைக்கு? வெரி குட் ருக்கையா. நீங்க எதிர்காலத்துல சிறந்த நட்பிரஜை ஆகி சிறந்த ஒரு தலைமைத்துவம் மிக்க ஆளுமை உள்ள சிறந்த ஒரு பதவி நிலையில் நீங்கள் கட்டாயம் இருப்பீர்கள். அதனுடைய வெளிப்பாடு என்று புலப்படுத்தப்படுகிறது. ஒரு பாடசாலை மாணவிகளினுடைய ஆளுமை, அவர்களுடைய பேச்சாற்றல், அவர்களுடைய மற்றவர்களுடன் கதைக்கின்ற வீரியம், அந்த போக்கு என்பது உண்மையில் பாடசாலையினுடைய தரத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஒன்றாக காணப்படுகிறது. அந்த பாடசாலையினுடைய தரத்தை இந்த இலங்கை நாட்டுக்கு முழுவதும் இன்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தரம் 4 ருக்கையா. ருக்கையா, நன்றி. இன்றைய அல்ஃபா யூனிய வானொலி வருகை தந்ததுக்கு உங்களை நெறிப்படுத்திய வகுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீ கௌதமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ருக்கையா. நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். ஆம், உண்மையில் நாங்கள் இந்த மாணவ செல்வங்களுடன் இணைந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கும் உங்களுக்கும் மனதில் இருக்கின்ற கவலைகள் நீங்குகின்றது அல்லவா? அதை நினைத்து 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 நாங்கள் உண்மையில் பெருமிதம் அடைகின்றோம். அந்த ருக்கையா சிறுமி அந்த கதையை சொல்லுகின்ற அந்த விதம், அந்த சொன்ன விதம், அந்த துன்பியல் வருகின்ற பொழுது அவருடைய முகபாவனையும் அவருடைய தொனியினுடைய வேறுபாடும் உண்மையில் இவ்வாறாக பல விடயங்கள். அதனால தான் தமிழ் மொழி தின போட்டிகளில் பல போட்டிகளை உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய கவலை என்னவென்று சொன்னால், இம்முறை ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக அந்த தமிழ் மொழி தின போட்டியை கைவிட்டு விட்டார்கள், நிறுத்தி விட்டார்கள். என்றால் நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதாக நான் அறிந்தேன். ஆனாலும் அந்த சின்னஞ்சிறு வயதில் இருந்து பல ஆளுமைகளை கொடுக்க வேண்டும். அது
விளையாட்டாக இருந்தா என்ன, ஒரு கலையாக இருந்தா என்ன, அல்லது இசைக்கருவிகளை மீட்டுகின்ற அந்த விதமாக இருந்தா என்ன, பல்வேறு கலைகளை நாங்கள் வழங்க வேண்டும். அனைத்து பெற்றோர்களுக்குமான அன்பான வேண்டுகோள், உங்களது வீடுகளில் சிறுவர்கள் சிறுமியர்கள் உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்ற பொழுது சிறு வயதில் இருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு கலையை பழக்குங்கள், ஏதாவது ஒரு விளையாட்டை பழக்குங்கள். அவர்கள் சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிலையில் இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டம் ஒரு மாறி போகின்ற, தமது வழியில் இருந்து மாறி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது. மற்றவர்களை மதிக்காத தன்மையில் பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான மாணவர்களை, அந்த முரண்பாடுள்ள அந்த முரட்டு கொள்கை உள்ள மாணவர்களை லாவகமாக உருவாக்கி கொள்வதற்கு உண்மையில் இந்த அல்பா இணைய வானொலி உங்களுக்காக திறந்திருக்கின்றது கதவை. தொடர்ச்சியாக நமது கலையகத்தில் நிறைய மாணவ செல்வங்கள் முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு மாணவி வருகை தந்திருக்கின்றார். அந்த மாணவியை யார் என்று பார்ப்போம். வணக்கம். 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 உங்களோட பேர் என்னம்மா? எனது பேர் ஃபாத்திமா இஸ்மத். ஃபாத்திமா இஸ்மத், முஸ்லிம் மகளிர் கல்லூரி. நீங்க என்ன தரம் படிக்கிறீங்க? தற்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை நிறைவேற்றிவிட்டு அதன் பெறுபேறுகள் வரும் வரை காத்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் 9 எடுக்கிற ஒரு மாணவி என நான் அறிந்தேன். கட்டாயம் 9 எடுத்து உங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்ப்பீர்கள். அதே போல் உயர்தரத்துக்கு செல்கின்ற பொழுதும் கட்டாயம் நீங்கள் 3A பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து சிறந்தொரு, நீங்கள் அந்த பேசுகின்ற பொழுது உங்களுடைய தொனி இருக்கல்லவா, அடுத்த முறை அல்பா இணைய வானொலியில் நான் எங்களுடைய அந்த பணிப்பாளருடன் கதைத்து உங்களை ஒரு அறிவிப்பாளராக இங்கே இணைத்து விட்டுத்தான் நான் கட்டாயம் அப்படி இணைக்கின்ற பொழுதுதான். ஏனென்று சொன்னால் இந்த அல்பா இணைய வானொலி பல்வேறுபட்ட ஆளுமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு களம், பல்வேறுபட்ட ஆளுமைகளை இனங்காணுகின்ற ஒரு களமாக காணப்படுகின்றது. உங்களுடைய அந்த வாய்ஸை, அந்த குரலை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு சிறந்த அறிவிப்பாளராக வர வேண்டும். அறிவிப்பாளராக வர விருப்பம் தான் இஸ்மத்? நிச்சயமாக. கட்டாயம் உங்களுக்கு நான் இந்த இடத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு எடுத்து தருவேன். இன்று என்ன அல்பா இணைய வானொலிக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இன்று நான் என்ன கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் தடமாறிக்கொண்டு தான் வந்தேன். இருந்தாலும் இன்று நான் கொண்டு வந்தேன் பாரதியார் கண்ட ஒரு புதுமை பெண். பாரதியார் கண்ட புதுமை பெண், அது நீங்களா தான் இருக்க வேண்டும். பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் நிறைவே இருப்பார்கள். ஆனால் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கண்ட ஒரு புதுமை பெண் என்றால் அதுதான் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் பல மாதங்களாக கடமை புரிந்து இன்று நேற்றைய தினம் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் இருந்து இடமாற்றம் பெற்று சென்ற கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் உதவி அதிபர் செல்வி சந்திரிகா அம்மையார் அவர்கள் தான் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கண்ட புதுமை பெண் என்றால் அது மிகையாகாது. அது நீங்கள் தான் என்பதை பெருமிதத்துடன் இங்கே தெரிவித்துக் நன்றி. உண்மையில் எனக்கும் அந்த பாடசாலையை விட்டு செல்வது மிக மிக கவலையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது ஒரு பல்வேறுபட்ட பல்வகமையுள்ள கலாச்சாரம் கொண்ட அந்த பாடசாலை. நான் சிறுவயதிலிருந்து படித்த பொழுது மற்றவரை மதிக்க வேண்டும், மற்றவருடைய கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும், பண்பாடுகளை மதிக்க வேண்டும் என்பதை கண்கூடாக கண்ட பாடசாலை எனது வாழ்க்கையில். நான் ஒரு என்னென்னு சொல்கிறேன், SLTES ஒரு அதிகாரியாக செல்ல இருப்பதனால் அந்த பாடசாலையில் இருந்து நான் நேற்றைய தினம் விடைபெறுகின்றேன். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் அந்த பாடசாலையிலிருந்து விடைபெற மாட்டேன், நமது மனதிலிருந்து விடைபெற மாட்டேன். இன்று பாரதியார் கண்ட புதுமை பெண்ணை பற்றி நீங்கள் எமது அல்பா இணைய வானொலியில் நீங்கள் கூறலாம். பரணி போற்றும் தேன்மொழியாம் பாசம் மிகுந்த தமிழ் மொழியை நேசம் மறவா தாய்மொழியாய் சுவாசிக்க வித்திட்ட ஆசிரியையே, உம்மை வாழ்த்தியே துவங்குகிறேன் என் உரையை. தாய்மொழியாம் தமிழ் மொழியை நீங்கள் நித்தமும் நேசித்து சித்தமாய் எமக்களித்து தமிழ் மொழிக்கே எம்மை வார்த்தெடுத்தீர்கள். நீங்கள் வார்த்து மிஞ்சிய வார்த்தைகளை நான் கோர்த்து வந்தேன் உங்கள் புகழ் பாட. இலக்கியம் என்ற பொறுப்பாசிரியராய், விவாதக் கழக பேராசிரியராய், மாணவர் ஒழுக்கத்திலோ கருத்தாசிரியராய், மாண்புமிகு இனிமை தமிழாசிரியராய், அவதாரங்கள் பலையெடுத்து எம் அறிவு தாகத்தை தீர்த்து அதிகாரங்கள் பல செலுத்தி எம்மை ஒழுக்கத்திலும் ஓங்க வைத்தீர்கள். அவதாரங்கள் பலையெடுத்து எம் அறிவு தாகத்தை தீர்த்து அதிகாரங்கள் பல செலுத்தி எம்மை ஒழுக்கத்திலும் ஓங்க வைத்தீர்கள். கல்லூரி மண்ணின் கண்மணிகள் கல்வியில் வளம் பெற வேண்டுமென, கல்லூரி மண்ணின் கண்மணிகள் கல்வியில் வளம் பெற வேண்டுமென கடிகார முட்களுக்கு நிகராக ஓய்வில்லாமல் நீங்கள் உழைத்தீர்கள். நீங்கள் விதைத்த விதை கொண்டு
நீங்கள் விதைத்த விதையொன்று தளிர் விட்டு எழுமுன்னே எமை பிரிந்து நீங்கள் செல்லும் துயர் மிகுந்த தினமின்று. நீங்கள் விதைத்த விதையொன்று தளிர் விட்டு எழுமுன்னே எமை பிரிந்து நீங்கள் செல்லும் துயர் மிகுந்த தினமின்று. தமிழுக்கு என்னை வார்த்தெடுத்து காற்றினேலே என் குரலை கலந்துவிட்டு செல்லமாய் எம்முடனே பழகிவிட்டு இன்று எமை பிரிந்து வெகு தூரம் செல்கிறீர்களே. 10 மாதம் சுமந்து பிரசவ வழியில் துவண்டு பெற்ற பிள்ளையை மறுகணம் பிரிந்து இறக்கும் தாய் போல 10 மாதம் சுமந்து பிரசவ வழியில் துவண்டு பெற்ற பிள்ளையை மறுகணம் பிரிந்து இறக்கும் தாய் போல நீங்கள் எமை பிரிந்து செல்கிறீர்கள். பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு அழுவதைப் போல் நான் இன்று தமிழ் பாலுக்காய் அழுகிறேன். என் தமிழ் அழகியே, நீங்கள் சர்வ துறையிலும் இன்னும் ஒரு தாரகை, சகல தகைமையும் வசங்கொண்ட மேதகை, கர்வம் காழ்ப்புணர்ச்சி உண்ணாத நேசகர், கல்வியே கருந்தெனுமென உழைத்த தேசிகர், சகப்பு பரிவு பாசமாக தொடர்ந்த உம் பணி, சலிக்காத தியாகத்தை மறப்போமா நாமினி. சகப்பு பரிவு பாசமாக தொடர்ந்த உம் பணி, சலிக்காத தியாகத்தை மறப்போமா நாமினி. பகிர்ந்திட்ட சேவைகள் ஆளுமையின் துளிகள், பகிர்ந்திட்ட சேவைகள் ஆளுமையின் துளிகள், மாணவர்கள் உச்சந்தொட காட்டி நின்ற வழிகள். பகிர்ந்திட்ட சேவைகள் ஆளுமையின் துளிகள், மாணவர்கள் உச்சந்தொட காட்டி நின்ற வழிகள். இளவங்காய் காய்ந்தாலும் தலையணைக்கு பஞ்சு தருவது மாதிரி நீங்கள் எம்மை விட்டு வெகு தூரம் சென்றாலும் உம் நினைவலைகள் என் இதயம் ஓயும் வரைக்கும் அதிர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. இஸ்மத், நீங்கள் தான் புதுமை பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக இப்பொழுது காணப்படுகிறீர்கள். உங்களுடைய கவிதை வரிகள் எனது உள்ளத்தை வருடி விட்டன இஸ்மத். உண்மையில் நன்றி. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பெருமையும் கூட அந்த கல்வி கற்ற மாணவ செல்வங்களிடமிருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஏனென்று சொன்னால் உங்களினுடைய அந்த வார்த்தைகள் தான் உண்மையில் ஒரு வஞ்சகமற்ற வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் உண்மையில் குழந்தைகள் சிறுவர்களிடமிருந்து வருகின்ற பொழுது அந்த பொக்கிஷமான வார்த்தைகள் எமது நடத்தையில் மாற்றத்தை உண்மையில் ஏற்படுத்தும். இஸ்மத், உங்களினுடைய அந்த கவிதையினுடைய அந்த வரிகள், அந்த திறன், கவிதை நீங்கள் சொல்லுகின்ற முறை எல்லாம் பிரமாதமாக காணப்படுகிறது. நீங்கள் ஒரு சிறந்த தமிழ் மொழியில் சிறந்த ஒரு பேச்சாளராக அல்லது கவிதை வடிப்பவராக மாற வேண்டும். அதற்கு நான் கட்டாயம் வழி செய்வேன். அடுத்த முறை நீங்கள் கவியரங்குக்கு பங்கு பெற்றுவதற்கு தமிழ் சங்கத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றது, அல்பா யூனிய வானொலி மாதிரி. அடுத்த அந்த தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கு அங்கும் நான் சென்று கொண்டிருக்கின்றேன், பல நாடகங்களுக்கு, கூத்து வடிவத்துக்கு. எனவே அடுத்த கவியரங்குக்கு இஸ்மத் உங்களை தமிழ் சங்கத்துக்கு நான் கட்டாயம் இணைத்துக் கொள்வேன். நீங்கள் என்னுடன் தொடர்புடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி இஸ்மத். உண்மையில் நான் உடலால் பிரிந்தாலும், அதாவது எங்களினுடைய அந்த இதான் கல்வி போக்கு என்பது, நீங்களும் நன்றாக கற்று மேலே செல்கின்ற பொழுது அது உங்களுக்கு புலப்படும். இப்பொழுது சிறுமியாக இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு காபோதன சாதாரண பரீட்சை சித்தி பெற்று 9 கட்டாயம் எடுப்பீர்கள். அல்லாஹ் அதற்கு துணை புரிவார். நான் உங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனையில் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். உயர்தர பரீட்சையில் கட்டாயம் நீங்கள் 3 எடுப்பீர்கள். அந்த பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துக் கொள்வீர்கள். அதைவிட அதை தாண்டி பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற பொழுது சிறந்ததா பல்கலைக்கழகம், பல்வேறுபட்ட கலைகள் பொருந்திய கழகம் தான் அது. அந்த கழகத்துக்குள் நீங்கள் சென்று பல்வேறு கலைகளுடன் நீங்கள் வெளியில் ஆளுமை உள்ள சிறந்த ஒரு மாணவியாக, சிறந்த ஒரு தலைமைத்துவம் உள்ளவராக வர வேண்டும். உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன இஸ்மான்? எதிர்கால லட்சியம் ஒரு வைத்தியராக வர வேண்டும். வெரி குட். நான் நினைத்தேன் ஒரு சட்டத்தரணியாக வருவீர்கள் என்று நினைத்தேன். பரவாயில்லை, வைத்தியராக. பெற்றோர்களுடைய விருப்பமா உங்களினுடைய விருப்பமா? இருவரும் விருப்பம். ரைட். ஆனால் வைத்தியராக வந்தாலும் இதனுடைய கலைகளை நீங்கள் கைவிடக்கூடாது. அந்த பேச்சாற்றல், அந்த கவிதை ஆற்றலுடன் இருக்க வேண்டும். அவ்வாறான வைத்தியர்கள் இருப்பது குறைவு.
வைத்தியர்கள் வைத்தியம் பார்ப்பதற்காக மட்டும் கன பேர் இருப்பார்கள். ஆனால் கலைகள் சார்ந்து அது அவர்களுடைய துறை, அவர்களுடைய சிறப்பு தேர்ச்சி, நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள். உண்மையில் தங்கள் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் ஒரு முழுமையான மனிதன் என்று சொன்னால் பல்வேறு ஆளுமையுள்ள ஆற்றலுள்ள கலைகள் எல்லாம் பொருந்திய எந்த இடத்திலும் நீங்க ஒரு பேச்சு சொல்லுங்கன்னு சொன்னால் மேடையில் எழும்பி பயம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆரம்ப பிரிவு வகுப்புகளில் பல்வேறுபட்ட இடங்களில் அந்த ஒரு மேடையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆசான்கள் என்பது மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஒரு சிறந்தவர்கள். அவர்கள்தான் அனைத்து தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு தொழில் ஒரு வகிக்கக்கூடிய பதவி நிலை ஆசான்களாக காணப்படுகிறார்கள். பாடசாலையில் ஒரு வைத்தியராக, ஒரு சட்டத்தரணியாக, ஒரு கவுன்சிலராக, ஆலோசனையாளராக, வேற பல்வேறுபட்ட வகிப்பங்கை வகிக்கிறார்கள் ஆசான்கள். இந்த இடத்தில் ஆசான்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். பல்வேறு விதத்தில் ஒரு சிறிய தப்பு செய்தால் அல்லது அந்த தப்பினை நாங்கள் தீர விசாரிக்காமல் ஆராயாமல் அவர்களை தூற்றுவது, கெடுப்பது இது மனிதனுடைய பண்பாக இருக்கின்றது. ஆனால் திரும்பி அதை சரிப்படுத்துகின்ற பொழுது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்று சொன்னால் பாடசாலையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான், அந்தந்த தளத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த தளத்தை பற்றிய நிலை நன்றாக தெரியும். வெளியில் இருப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் இஸ்மத் எதிர்காலத்தில் நிறைய சவால்கள், என்று சொன்னால் கெட்டிக்கார பிள்ளைகள் பல சவால்களை எதிர்கொள்வார்கள். சவால்கள் கட்டாயம் வரும். இஸ்மத் அதை தாண்டி எறிந்து ஒரு துச்சமென மதித்து நீங்கள் அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனது வாழ்க்கையில் வந்ததைத்தான் நான் சொல்கின்றேன். எவரவர் கட்டித்தனமாக இருந்து முன்னேறுகின்ற பொழுது பல்வேறுபட்ட சவால்கள் பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட அரக்க வடிவத்தில் வரும் இஸ்மத். அதனால் நீங்கள் உங்களை தக்க வைத்துக் கொண்டு அந்த சவால்களை முறியடித்துக் கொண்டு உங்களுடைய எல்லையை நீங்கள் கட்டாயம் அடைய வேண்டும். கலைகளை கைவிட்டு விடாதீர்கள். தமிழ் சங்கத்துக்கும் அல்பா யூனிய வானொலிக்கும் உங்களை கட்டாயம் நான் நினைத்துக் கொள்வேன். இந்த தருணத்தில் நான் உங்களுக்காக வாழ்த்து கூறுகின்றேன் என்று சொன்னால் உங்களுடைய அந்த தொனி, உங்களுடைய அந்த கவிதை வடிப்பு, கவியரங்குக்கு மிகச் சிறப்பு. இது இந்தியாவுக்கு செல்லணும் என்றால் உங்களுடைய பெற்றோருடன் கலைத்து அங்க ஒரு அந்த நிகழ்ச்சி போகின்றது தானே, தமிழ் அரங்கோ தமிழ் அலையோ என்னொன்று. அதுக்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். முதல் இப்பொழுது நன்றாக படித்து விட்டு ஏஎல் எடுத்துட்டு நாங்கள் அந்த இடத்துக்கும் நகர்ந்து கொள்ளலாம். அவ்வாறான பல மாணவர்களை இந்த அல்பா யூ இணைய வானொலி இனங்கண்டு தந்திருக்கின்றது. எனவே அவ்வாறாக நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருந்து கொண்டு இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்ததற்கு இஸ்மத் முஸ்லிம் மகளிர் கல்லூரியை சேர்ந்த இஸ்மத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி இஸ்மத். இப்பொழுது சரியாக நேரம் 10:45 இது உங்களுக்காக ஒலிக்கின்ற பாடல்.